எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடிலாம் பத்திரிகைக்காரங்களாக ஆகணும், எழுத்தாளராக ஆகணும்னா கையெழுத்து பத்திரிக்கை தான் ஒரு அடித்தளமாக இருக்கும். இப்போ இயக்குனர் ஆகணுன்னாக்கா ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு அடித்தளமாக இருக்குது. ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற ஒரு லாவகம் வந்து இப்போ உள்ள இளம் தலைமுறை கிட்ட இருக்குது. அந்த மீனை பெரிய மீனை பிடிச்சி அதை வந்து சேஃப்டியாக ப்ரொடியூசரையும் மற்ற சினிமாவும் காப்பாற்றணும். இவங்க அதுக்காக இந்த டீமுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒபாமா அண்ட் விஜய் சுந்தர். நான் ஆக்சுவலாக ப்ராடக்ட் ஆஃப் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் 1974. உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு. The technology has developed so much. இதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் நான் பார்த்தேன். விஜய், யூ ஹவ் டன் தட். தேங்க்யூ. எங்கள் பீரியடில் அது பண்ணியிருக்க முடியுமா தெரியல. ஏன்னா அப்போது ஷார்ட் ஃபிலிம் கான்செப்ட்ன்றதே ரொம்ப கம்மி. நாங்கள் பண்ணது எங்களுக்கு ஒன்று உண்டு, டிப்ளமா ஃபிலிம்னு ஒன்று உண்டு. தட் வி டூ ஃபார் 10 minutes. இது எங்கேயோ இருக்கு. அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய், யூ ஆல்சோ டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் பர்டிகுலர்லி பாலா ஹீரோ, is it? Done a good job, boy. Very nice. And the way initially வந்து இதுதான், it's going to be a simple kidnap film, you know. வரப்போற கடத்த போறாங்க, அது எப்படி அவர் போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை அவன் எப்படி தப்பிக்க போறான் அப்படின்றது தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்ரிதிங் ஒரு டாப்ஸி டர்வின்னுவாங்க, அந்த மாதிரி அப்படி ஃபுல்லாக டேர்ன் அவுட் ஆகி அந்த கடத்தப்பட்டவர் இஸ் அ கே. இந்த பசங்க எவ்வளோ லோலேருந்து வரானுங்க, இது எல்லாமே சம்திங் வாஸ் வெரி ஷாக்கிங். அண்ட் இந்த ஒரு ஃபினிஷ் தலை அஜத்தை வச்சு ஒரு ஃபினிஷ் கொடுத்துருந்தாரு. வெரி நைஸ். அபவுட் மணி 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 அப்படின்ட்டு அது முடிச்சிருந்து ரொம்ப நல்லா இருக்கு. டெஃபினட்டா திஸ் கேன் பி ஸ்ட்ரெச்ட் இன்டு ஃபீச்சர் ஃபிலிம், ஃபீச்சர் லெங்த் ஃபிலிம். நிச்சயமா நல்லா வரும். கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் நம்ம, ஏன்னா நம்ம பழக்கம் நம்முடைய ஒரு ஒரு நீட், ஏன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதத்துலேருந்தே இருக்குது. நம்ம கொஞ்சம் விலாவரியாக பார்த்து தான் நமக்கு பழக்கம். இந்த குறுக்க சில என்டர்டைன்மெண்ட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் தேவைப்படுறது. அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஒரு டாட்டாக ஒரு ஃபிலிம் நம்மளால் வந்து பார்க்க முடியறதில்ல. அது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆஸ் அ வெரி பேசிக் நான் ரொம்ப இது கொஞ்சம் யூ ஹாவ் டு, ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நமக்கு புரியல. அண்ட் I mean, particularly I'm telling you, when you go to theatre and real public, அதுக்கு யூ ஹாவ் டு கிவன் முன்னாலே கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த அந்த ட்ரக்ஸ் பற்றி ஏதோ, எஸ், அதை பற்றி ஐ ஹாவ் நோ நாலேஜ். என் அளவில் அப்படின்னா அப்புறம் இன்னும் ரெகுலர் ஃபிலிம் கோயிஸ் கொஞ்சம் அது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இட் ஷுட் பி ஃபைன். அதர்வைஸ் I enjoyed Vijay Sundar. Film is for that, and I wish you a very, very, very good future. And I hope to meet you again with a feature length of this or whatever you endeavor. God bless you. Thank you very much. So ஒரு பாசிட்டிவ் வந்து வீட்டுக்கு போய் பேசி சார் வந்து தேங்க்ஸ் அலாட் சார். இங்கே வந்து என்கரேஜிங்காக பண்ணதுக்கு. சார் இஸ் லைக் என்சைக்ளோபீடியா, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்ஸ் சார். தென் நம்ம குகன் சார் வந்து நம்ம பேச கூப்பிட்றோம். அவர் சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி முயல் அந்த படம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ குகன் சார் அறிமுகமாக தான் டைரக்டர் வந்து எனக்கு அறிமுகம்.
முயல் படம் நாங்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பூர்ணம் சார் வந்து பார்க்கணும்னு சொல்லும்போது இப்போ கதிர்வேல்காகன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நான் ப்ரெஸ் மீட் கூடிய சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். பாரதிராஜ் சார் பையன் மனோஜ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட டப்பிங்கில் தான் மீட் பண்ணேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவ்வளோ சரி வரேன் அப்படின்ட்டேன். இன்னைக்கு காலைல டைம் கேட்டு வந்தேன். உண்மையிலேயே ஐ எம் ஷாக்கிங். இந்த டீம் அவர் சொன்னார் எதுவுமே ஒர்க் பண்ணல, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு படம் பண்ணியிருக்காருன்னு. ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. மேக்கிங் 100% சூப்பர். சில விஷயம் தான் அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில ஸ்கிரிப்டை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இது வரும், அடுத்து இது வரும், அடுத்து தான் ஷார்ட் பண்ண போகிறாங்கன்னு. என்னால் முடியலை. இவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்கன்றதை சத்தியமாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் நடிகர்கள் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அது வில்லனா பண்ணியிருந்தவர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ கேமரா தேவையில்லாமல் சில சமயம் ஓவர் ஆக்டிங் சொல்லுவோம் இல்லையா நடிகர்களுக்கு, அது மாதிரி கேமராவும் சில சமயம் ஓவர் ஆக்டிங் பண்ணோம். அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த படத்துக்கு அந்த கான்செப்டுக்கு என்ன ஷார்ட் வேணுமோ அதை பண்ணியிருந்தார். சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக், எடிட்டிங் ஒரு தனித்தனியாக சொல்லலாம். நான் இங்கே வந்து ப்ளஸ் டோட்டல் அந்த டீமுக்கு ஃபுல்லாக என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையே சூப்பர். கண்டிப்பாக சீக்கிரம் உங்கள் டீம் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல படம் பார்க்க கூப்பிட்டதுனால ஹரிக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஒரு நல்ல டீமை மீட் பண்ணியிருக்கேன். நன்றி. அப்புறம் சார் சொன்னார் விஜய் சுந்தர் பார்த்தா டைரக்டர் மாதிரியே தெரியல. அப்போ என்னெல்லாம் பார்த்தா என்ன சொல்ல தெரில. சத்தியமாக சூட ஏற்றி தான் ஒரு சத்தியம் பண்ணும் போல் இருக்கு. ஆக்சுவலாக டூ பண்ணது இப்போ மாப்பிள்ளை விநாயகர் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட்டிங் ஆன் கோயிங் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. படத்தை பற்றி சொல்லணும். ஒபாமா நேற்றுக்கு வந்து இவங்க டீமோட, அதாவது ஒரு குடும்பமாக வந்து கல்யாணத்துக்கு எப்படி இன்வைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு குடும்பமாக எடிட்டர், டைரக்டர் எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ டைரக்டர் அவர் விஜய் பேசும்போது சொன்னார் நான் ரொம்ப சாதாரணமாக சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் நேற்றுக்கு. இன்னைக்கு ஒரு சாதனையாது. ஆக்சுவலாக ஒரு இந்த படத்தை ஆரம்பிக்கிற அதாவது ஆஃப் வே ஓப்பனிங்லேருந்து இந்த படத்தை கொண்டு போய் அதில் ட்விஸ்ட்னு வச்சது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராஜேஷ்குமார் நாவல் படித்த மாதிரி. இதில் மற்றபடி நீங்கள் போட்டிருக்க கேரக்டர்ஸு, கொண்டு போன விதம், மியூசிக், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து ஃப்ளான்னு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்களாம் இந்த செல்வராகவன் சார் குரூப் மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டைரெக்டாக வந்துட்டீங்க. நீங்கள் அதாவது நீங்கள் தான் வந்து இப்போ இனிமேல் சினிமாவை வந்து அப்கமிங் சினிமாஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும், பில்ட் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் டீமோட எஃபர்ட்ஸுக்கு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அதே மாதிரி இதில் வந்து குறைகள் அப்படின்னா குறைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த அவங்களோட வீடு காமிச்சிங்கல்ல, அந்த ஒய்ஃப் அவங்களோட வீடு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக அந்த டிவி அந்த அந்த ஒய்ஃப் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காமிச்சிருக்கலாம். மற்றபடி எதுவுமே வந்து சொல்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா, உங்கள் பேரண்ட்ஸ்? சரி, அவங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள், இவருடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபிலிம் டைரக்டர் ஆகி பெரிய படம் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு இவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸ்டெப்ஸ் எடுத்து அதில் அந்த ப்ராசஸில் போகணும். அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி இவங்களுக்கு ஃபுல் என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். அதாவது நாளைக்கு நடக்கலாம், இல்லைன்னா இந்த விஷயம் நாளைக்கு நடக்கலாம், ஆனால் இது நடக்கும். இந்த ஒபாமாங்கிற படமோ இல்லை அவர் வேற ஒரு ஸ்கிரிப்டோ எடுத்து கூடி சீக்கிரம் இந்த 2015 இவர் டைரக்டர் ஆயிடுவார். ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ மீட்டிங் போகிறாரு, எவ்வளோ அப்டக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி, என்ன உங்களுடைய இது இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இவங்களை கைவிட்றாதீங்க, என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. அது மட்டும் போதும். நீ டைரக்டர் ஆயிடுவேன்னு சொல்லுங்க, வீட்லேயும் அதே சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக இது நாளைக்கு இல்லை நாளைக்கு, அது என்னைக்கோ, ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்துடுவாங்க. உங்களுடைய ஆறுதல், உங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு தேவை. தேங்க்யூ. இதுக்கு மேலே இன்னும் இங்கே ஒரு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, இந்த படத்தை பற்றி ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மினி மங்காத்தா பார்த்த மாதிரி இருக்கு. உள்ளே வெளியே படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்து போலீஸ் வேலைக்கு வந்து செலெக்ஷனுக்கு போவார். அப்போவே ஃபுல்லாக போலீஸ் ட்ரெஸ்ஸில் போவார். என்னன்னா இப்படி வந்துட்டா ஒரு வேளை எனக்கு போலீஸ் வேலை கொடுப்பாங்களோங்கிற நம்பிக்கையில் நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் என்ன மாதிரி வாய்ப்பு தேடுற நடிகர்களும் இப்படி நீட்டா கிளம்பி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும். ஏதாவது தயாரிப்பாளர்கள் கண்ணில் பட்டா எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் அங்கே வந்து உட்காந்துருந்தேன். ஸோ
இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி ஆட்கள், அதாவது ஏதோ ஒரு ஏரியால சென்னைக்கு வந்து நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டு வரோம், பட் சென்னை நம்மள ஒரு மாதிரி மாத்தி விட்டுறோம். இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் தெரியும், சினிமால நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்க எல்லாருமே சென்னைக்கு வந்தது. பொழப்புக்காக வேற வழி இல்லாம நாங்க சின்ன திரைக்குள்ள போயிட்டோம். பட் சின்ன திரை நடிகர்கள்னாலே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க சினிமால. சோ அது ஏன் அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியல. சோ இந்த சின்ன திரையெல்லாம் இருந்தா சினிமாவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஷார்ட் பிலிம்ஸ். இதுக்கு நீங்க கண்டிப்பா கைத்தட்டியே ஆகணும். ஷார்ட் பிலிம்ஸ் அப்படிங்கும் போது ஏதோ ஒன்று எடுத்து விட்டுறாங்க, சும்மா பசங்களாம் 4 பசங்க சேர்ந்துட்டு ஜாலியா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஷார்ட் பிலிம்லயும் ஒரு மெசேஜ் சொல்ல முடியும், எங்களை மாதிரி நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ற விஜய் சுந்தர் மாதிரியான ஆட்கள் இன்னும் சுந்தர் அழகா வரணும். என்னோட தரப்புல அவருக்கு நான் என்ன ஒரு சின்ன உதவி பண்ண போறேன்னா, ஹாரி மூலமா தான் என்கிட்டயும் வந்தாங்க, சார் நீங்க வாங்க அப்படின்னு அந்த ட்ரெய்லரை காமிச்சோன்னே நான் படமே பார்க்க வரல. அதுக்கு முன்னாடி நான் 4 ப்ரொடியூசர் சொல்றேன்னு அவருக்கு இப்போ 4 ப்ரொடியூசர் லிஸ்ட் கொடுத்துட்டேன். அந்த 4 ப்ரொடியூசர்ஸ்ல 2 ப்ரொடியூசர்ஸ் இங்க வந்திருக்காங்க. அந்த படத்தை பார்த்து முடிச்சவனே அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, ராஜி என்ன பட்ஜெட் ஆகும் அப்படிங்கும் போதே அவன் ஜெயிச்சிட்டான். கண்டிப்பா அவங்க படம் எடுக்கிறாங்க எடுக்கல, அது ஓடுது ஓடல, அதெல்லாம் நம்ம அடுத்து வச்சுக்கலாம். ஒரு மனிதனை, அதாவது ஒரு மனிதன் வந்து எங்க யாராவது ஒரு ரூபாய் எனக்கா கொடுங்க பார்ப்போம், ரொம்ப கஷ்டம் அந்த ரூபாய் வாங்குறது. ஆனா ஒரு 1 கோடி ரூபாய் அவர் சொன்னாலும் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துலயே ஒரு தயாரிப்பாளர் ரெடியாக இருக்கார் அப்படிங்கும் போதே அந்த 35 நிமிஷம் படம் ஜெயிச்சிருச்சு. ஸோ 2வது தடவை நீங்க ஆர்கேவி கொடுத்த 30,000 ரூபாய் வீணா போல அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ என்கரேஜ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி தொடர்ச்சியா என்கரேஜ் பண்ணுங்க. நாங்கெல்லாம் சினிமாக்காக சாக கூட தயாரா இருக்கோம். ஏற்கனவே செத்து பொழைச்ச ராஜசேகர் சார்லாம் இங்க இருக்காரு. நாங்கெல்லாம் சாகரத்துக்கே தயாரா இருக்கோம். என்னன்னா ஒரு வெறி, மனசுக்குள்ளார ஏதாவது பண்ணணுங்கிற வெறி. ஸோ எந்த கேட்டகரியிலையும் அது சின்ன திரை நடிகர் அப்படின்னும் ஒதுக்கி வைக்காதீங்க, இந்த பையன்கிட்ட கொடுத்தா இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாதீங்க. ஸோ தொடர்ச்சியா எங்களை மாதிரி ஆட்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. நான் என்ன சொன்னேன், மேல்நாட்டு மருமகன் அப்படிங்கிற படத்துல அது வந்து விமல் சார் பண்ண வேண்டிய ஒரு படம், அவருக்கு அவரோட டேட்ஸும் பட்ஜெட்டும் ஒத்து வரல. அப்ப நம்ம ஏதோ ரியல் எஸ்டேட் ஆட்ல செங்கல்பட்டுக்கு மிக அருகில் அப்படின்னு கத்திட்டு இருந்திருக்கோம் ஏதோ ஒரு டிவியில. உடனே நம்மளை கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு இது தரோம், வாய்ப்பு தரோம் அப்படின்னோடனே சரி நான் போய் உட்காந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கேட்டேன், சார் ஹீரோ யார் சார், யார் சார் லீட் பண்றா அப்படின்னா, டேய் நீ தான்டா அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னோடனே சரி விளையாட்டா போனோம் முடிச்சுட்டோம். இங்க இருக்கிற மௌனம் ரவி அண்ணன் தான் அந்த படத்துக்கும் பிஆர்ஓ. அந்த படம் கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு சாங் பிரான்ஸ்ல ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு, முடிஞ்சா செப்டம்பர்ல ரிலீஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற எல்லா நபர்களுக்கும் மனசுக்குள்ள இருக்க தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. அதே மாதிரி ராஜ்கமல் அப்படிங்கிற தனிப்பட்ட நபர், இங்க இருக்கிறவங்க யார் ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்தாலும் உங்க முன்னேற்றத்துக்காக என்னோட முன்னேற்றத்துக்காக 4 நாள் கூட சம்பளம் வாங்காம உங்க ஷார்ட் பிலிம்ல நடிக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க முன்னேறுங்க, உங்களை வச்சு நான் முன்னேறேன், நம்மளை வச்சு நமக்கு தெரிஞ்ச சினிமா முன்னேறட்டும். சோ எனக்கு இந்த மேடையை வாய்ப்பளித்து இன்னும் அதுல நடிச்ச நடிகர்கள் பாலாஹாசன், அது கமலஹாசன் தான் தூக்கி தாவா சொல்லிக்கிட்டாரு போல இருக்கு பாலாஹாசன் அப்படின்னு. சோ பாலாவா இருக்கட்டும், விக்னேஷா இருக்கட்டும், எல்லாருமே ஏன்னா மகாபலிபுரத்து ரோட்ல வந்து என்னென்னலாம் ரேட் இன்க்ளூடிங் 5000 ரூபாய்க்கு என்ன கிடைக்குங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. சோ இது எல்லாமும் ஒரு முழுநீள படமா விரைவில் வரும். அப்படி வரும்போது அந்த படத்துல ஒன்னு தயாரிப்பின் பின்னாடியோ இல்ல நடிகனா முன்னாடியோ நான் இருப்பேன் அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு இந்த மேடையை கொடுத்ததுக்கு நன்றி கொட்டி நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ.